ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானூஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம புரட்டாசி ஸ்பெஷல் ஸ்ரீரங்கம் மிளகு வடை செய்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். கருப்பு உளுந்து 200 கிராம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு களைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உளுந்தில் கல் இருக்கும், அதனால களைஞ்சி எடுத்துக்கோங்க. 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க இந்த உளுந்தை. 4 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணி சுத்தமாக வடிகாட்டிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இது போல் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது போல் எல்லா உளுந்தையும் அரைச்சி எடுத்துருங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து மாவு லூஸ் ஆகிடுச்சுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலையில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்குவோங்க. வடை மாவில் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி உளுந்து வடை தட்டுற மாதிரி தட்டணும். ஆனால் உங்களுக்கு இந்த வடை ரொம்ப மெலிசாக இருக்கணும். இப்போ இந்த வடையை எண்ணெயில் பொரிக்கலாம் வாங்க. சூடான எண்ணெயில் தட்டின வடையை போட்டுடுங்க. ஒவ்வொரு வடையாக சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு. இப்போ 2 பக்கமும் நல்லா பொரித்த பிறகு சுட்ட வடையை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா வடைகளும் தட்டி சுட்டு வச்சுருங்க. எல்லா வடையும் சுட்டாச்சு. சுட்ட வடையை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. புரட்டாசி ஸ்பெஷல் ஸ்ரீரங்கம் மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.